நீங்க பார்க்கிங் ஏரியாக்கு டைல் சூஸ் பண்றீங்கன்னா, இந்த 4 விஷயத்த மஸ்ட்டா நோட் பண்ணுங்க. ஏன்னா, நம்மள்ல பல பேர் இன்டோருக்கு யூஸ் பண்ற அதே டைலையே பார்க்கிங்க்கும் போட்டுடுறோம். அதனால தான் அது வந்து சீக்கிரமா ஸ்லிப்பரி ஆவறது, கிராக் ஆவறது, கலர் போறது அப்படிங்கிற நெறைய பிரச்சனைலாம் வரும். ஆனா, இந்த 4 விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்கன்னா, அந்த மாரி பிரச்சனையிலேருந்தெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ எந்த மாரி டைல்லாம் போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஃபுல் பாடி விட்ரிஃபைட் டைல்ஸ். இது வந்து ஒரு மாரி சாலிடான லுக் குடுக்கும். ஒரு டைல் அட்லீஸ்ட் 12 மில்லிமீட்டர் திக்னஸ் ஆச்சும் இருக்கணும். அப்பதான் வந்து ஸ்லிப்பரி இல்லாம ஒரு மாரி ஸ்ட்ராங்கா இருக்கும். கிராக் எதுவுமே ஆவாது. அண்ட் கோ ஃபார் அ ரஸ்ட் இல்லன்னா மேட் ஃபினிஷ் டைல்ஸ். ஸோ அதுதான் பயங்கரமான ஒரு பேலன்ஸ் நமக்கு குடுக்கும். இதுவுமே வந்து ஸ்லிப்பரி எல்லாம் நமக்கு குடுக்காது. 4வது விஷயம் நம்ம வீட்டுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிகன்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு மாரி நியூட்ரல் டோன் நீங்க போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு லுக்க நம்ம வீட்டுக்கு குடுக்கும். ஸோ உங்களுக்கு டைல் பத்தின டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா, நம்மளுடைய ஜிசி சென்னை டைல் பேஜ வந்து ஃபாலோ பண்ணுங்க. அவங்க ஸ்டோர விசிட் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஜிசி டைல்ஸ் அவங்களோட எக்ஸ்பெரிமென்ட்ட அக்ராஸ் சென்னை பண்ணியிருக்காங்க. ஒரு ரியல் வேர்ல்ட் கண்டிஷனுக்கு அவங்களோட பார்க்கிங் டைல்ஸ் எந்த அளவுக்கு வொர்க் ஆவுது அப்படிங்கிறத பண்ணி அத ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுல எந்த ஒரு டவுட் இருந்தாலும், நீங்க இவங்களோட பேஜ வந்து ஃபாலோ பண்ணி டவுட்ட கேட்டுக்கலாம். அண்ட் அது மீறி டைரக்ட்டா வந்து பார்க்கணும்னா, அவங்களோட ஸ்டோர விசிட் பண்ணுங்க.